அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். கல்லாப்பட்டி கூட்டணி வைத்த குற்றச்சாட்டும் எங்களை அட்ராக்ட் பண்ணாது. சோபா பாலிடிக்ஸ்னு சொல்லி அவங்க சொல்றக்கூடிய அந்த குற்றச்சாட்டும் எங்களை அட்ராக்ட் பண்ணாது. நாங்க அதை லெஃப்ட் ஹேண்ட்ல இக்னோர் பண்ணிட்டு போறோம். ஒரு விக்டிம் சொசைட்டி, அதுல இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது, ஒரு மூவ்மெண்ட் உருவாகுது. அந்த மூவ்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா எமர்ஜ் ஆகி 25 வருஷம் நாங்க தேர்தல் அரசியல தாக்கு பிடிச்சு நிக்கிறதே பெரிய விஷயம். அது விசிகாவில இருந்தா வரணுமா? அப்படிதான் நம்ம அந்த ரெப்ரசன்டேஷனை புரிஞ்சுக்கணுமா? இந்த 46 பேருமே நான் சொல்ற இஷ்யூஸ்க்கு ஏதாவது ஒரு இடத்துல குரல் கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்லுங்க, நான் பேசுறதையும் நிறுத்திக்கிறேன். விசிகாவை கார்னர் பண்றதுக்கான ஏம் என்னன்னா, இது பிஜேபியுடைய அசைன்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லீடருக்குமே பிஜேபியால பிரைஸ் டாக் ஃபிக்ஸ் பண்ணிட முடியுது, ஆனா விசிகாவால முடியல. பாஜக எதிர்ப்புல இருந்து விசிக பின்வாங்குகிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. அதாவது எங்க தலைவருடைய அரசியல் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும்னாலே ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் வேணும். அது இல்லாதவங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. பாஜகவினுடைய எதிர்ப்பை மட்டுப்படுத்துறதுக்காக விஜய் விசிகாவை இப்படி பயன்படுத்துகிறாரான்னு ஒரு கேள்வி. 50 வருஷம் பாரம்பரியமான ஒரு கட்சி திமுக. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு 70 வருஷம் பாரம்பரியமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற பாசிச எதிர்ப்பு உணர்வை 2 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதே அப்நார்மல் தான். எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சு நாங்க திமுக கூட்டணியை விமர்சிச்சு எங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டோமா? அப்படி பண்ணியிருக்க வேண்டிய காரணங்கள் எங்களுக்கு ஏராளம் இருக்கு. பண்ண முடியுமா? திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த கிரைம் அகேன்ஸ்ட் தலித் யாரை பாதிச்சது? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு மோசஸ். வணக்கம் சார். வணக்கம் தொடர். வணக்கம். இப்போ இந்த திமுக தாவேக விசிகா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி விசிகா இடம்பெற்றிருந்த கூட்டணியை கடந்த காலங்களில் தாவேக்கா எப்படி பார்த்துச்சு அப்படின்னா கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு பார்த்துச்சு. இந்த சைடில் விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னது அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை அப்படின்னாரு. ஆனால் கூட்டணியில், அதாவது அவர் சொல்கிறபடி அமைச்சரவையில் இடம்பெற்ற பொழுது அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். அவர் வெற்றி பெற்ற பிறகு எங்களை நோக்கி வந்தார், அதனால் ஆர்எஸ்எஸ் பிள்ளை இல்லை அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் விஜய் தரப்பில் இது வரைக்கும் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொன்னது நாங்கள் தேர்தலுக்காக சொன்னோம் அல்லது ஒரு ஃப்ளோவில் பேசிட்டோம் அப்படின்னு எந்த விளக்கமும் சொல்லப்படலை. அதை பற்றி விசிகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு எந்த கவலையுமே இல்லையா? விசிகா எந்த தன்மையோடு இயங்கக்கூடிய கட்சின்னு எங்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய கடந்த கால தேர்தல் வரலாறுல ஏதாவது ஒரே ஒரு தேர்தலாக கூட நீங்கள் எங்களை சொல்ல முடியாது நாங்கள் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு வேற ஒரு கூட்டணியில் பார்கெயின் பண்ணோம். விசிகா பாருங்கள், 2006 தேர்தல், 2011 தேர்தல், இது ஏதாவது ஒரு தேர்தல் நீங்கள் குறிப்பிட்டு விசிகா ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே மற்ற கூட்டணி கிட்ட தொகுதிக்காகவும் கேஷ்காகவும் தொகுதி பார்கெனிங் பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை விசிகா மேலே நீங்கள் வைக்கவே முடியாது. அதனால எங்களுக்கு அவர் சொன்ன வாதம் எங்களுக்கு பொருந்தாதுன்றதுனால நாங்கள் அதை ஓன் பண்ணிக்கல. அரசியலில் பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு இவர் கல்லாப்பட்டி கூட்டணி வைத்த குற்றச்சாட்டும் எங்களை அட்ராக்ட் பண்ணாது. சோபா பாலிடிக்ஸ்னு சொல்லி அவங்க சொல்றக்கூடிய அந்த குற்றச்சாட்டும் எங்களை அட்ராக்ட் பண்ணாது. நாங்கள் அதை லெஃப்ட் ஹேண்டில் இக்னோர் பண்ணிட்டு போகிறோம். இந்த தேர்தல் முடிவுங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு முழக்கத்தை முன்வச்சு நாங்கள் அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு வரோம். எங்களுடைய உழைப்பினால் இது ஏற்படலை. இந்த அரசியல் மாற்றம்ன்றது பவர் ஷேரிங்கில் விசிகா பங்கேற்கணுன்றதுக்காக இந்த தேர்தலில் நாங்கள் உழைச்சி ஏற்படுத்தின ஒரு தேர்தல் முடிவு இது கிடையாது. சொல்லப்போனால் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய உழைப்பினால் ஏற்பட்ட ஒரு தேர்தல் முடிவு இது கிடையாது. இது இயற்கையாக அமைஞ்சது. மக்கள் இந்த ஒரு மேண்டேட்டை, இந்த வர்டிக்டை கொடுத்துருக்குறாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட இந்த கூட்டணி கட்சிகளோட இந்த ஆட்சி தொடரணுன்றது தான் அவங்களுடைய வர்டிக்ட். அந்த அடிப்படையில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்றதுக்கும் பவர் ஷேரிங்குள்ளே போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. காங்கிரஸ்க்கு 2 அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறாங்கன்னா அது அந்த 2 அமைச்சருக்கு கிடைச்ச வாய்ப்பு, அந்த கட்சிக்கு கிடைச்ச வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி நாங்கள் பெற்றிருந்தா கூட இது அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கோ விசிகாக்கோ கிடைச்ச வாய்ப்பு மட்டும் கிடையாது. அது ஒட்டுமொத்த அந்த சமூகத்திற்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு விக்டிம் சொசைட்டி, அதிலிருந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது, ஒரு மூவ்மெண்ட் உருவாகுது. அந்த மூவ்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா எமர்ஜ் ஆகி 25 வருஷம் நாங்கள் தேர்தல் அரசியலில் தாக்கு பிடிச்சு நிற்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் எங்களுடைய சித்தாந்த எதிரியாக சொல்லக்கூடிய பாஜகவோட எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நாங்கள் நிற்கிறோம். அம்பேத்கர் மூவ்மெண்ட்டை முன்னெடுத்த எல்லா அரசியல் கட்சியுமே இந்தியாவில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் பவர் ஷேரிங்குள்ளே போயிருக்காங்க. விசிகா எந்த இடத்துலையுமே பாஜகவோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நாங்கள் இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம். அதனால எல்லா இடத்துலையுமே விசிகா கன்வின்ஸ் ஆகி போயிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது.
இல்லை இதில் கடந்த காலங்களில் சொல்லும் பொழுது திமுகவிலையும் 4 எம்எல்ஏக்கள் அமைச்சரானாங்க. அந்த அமைச்சர்களில் தலித்தும் இருந்தாங்க இல்லையா? 4 தலித்துகளை அமைச்சராக திமுக வச்சிருந்துச்சு. இன்றைக்கி தாவேக்கால அதுவுமே 8க்கு மேலே இருக்காங்க. இப்போ இவங்களும் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இப்படிலாம் அவங்க வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தாலும் அது விசிகாவில் இருந்தால் வரணுமா? அப்படி தான் நம்ம அந்த ரெப்ரஸன்டேஷனை புரிஞ்சுக்கணுமா? 46 தனி கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது, செப்பரேட் கான்ஸ்டிடுவன்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. 44 எஸ்சி 2 எஸ்டிக்கு இருக்குது. இந்த 46 பேருமே நான் சொல்கிற இஷ்யூஸ்க்கு ஏதாவது ஒரு இடத்துல குரல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசுகிறதையும் நிறுத்திக்கிறேன். ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தனி செப்பரேட் கான்ஸ்டிடுவன்சிஸுடைய ஏம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் அது எதுக்காக கொண்டு வந்தார்? அந்த மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசி த்ரூ எனாக்ட்மெண்ட் மூலியமா நீ தீர்வு கொடுக்கணும். சட்டத்தின் மூலமாக தீர்வு கொடுப்பது தான் இலக்கு. அப்போ ஹானர் கில்லிங்காக எத்தனை தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க? சொல்லுங்க. நீங்க திமுக இருந்து சொல்லுங்க, அதிமுக இருந்து சொல்லுங்க. அப்போ பஞ்சமி நில மீட்பு ஏதாவது ஒரு தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பேசியிருக்கிறாங்களா? இது 2 இஷ்யூவும் ரொம்ப கான்ட்ரவரியல் இஷ்யூஸ் தமிழ்நாட்டில். இதை டச் பண்ணது யாருன்னா அண்ணன் வன்னியரசு, விசிகா. வன்னியரசுனா ஒரு தனி மனிதர் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள். இல்லை இப்போ ஆராசா போன்றவர்கள்லாம் இதெல்லாம் பேசுனதே இல்லையா? பெரியார், அம்பேத்கர், அவங்களாம் பெரியார் அம்பேத்கர் பேசியிருப்பாங்க. பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் எல்லாரையும் பேசியிருப்பாங்க. நாங்களும் பேசியிருக்கிறோம், அது வேற. நான் சொல்றது நான் தலித்ஸை பகச்சிக்காம ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. இப்போ ஹானர் கில்லிங் ஆக்ட் கொண்டு வந்தா இது வந்து நான் தலித் ஓட்டு நம்மளுக்கு வராமல் போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குல்ல. இதனால தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த கட்சியுடைய தலைமையை மீறி அதை பேச முடியாது. இப்படிதான் அதிமுக இருந்தாங்க, திமுக இருந்தாங்க. ஆனா இங்க இந்த டிவிக்கேல கொடுத்திருக்கக்கூடிய 8 பேர் அதை பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்பவர்மெண்ட் அதை பேசணும் இல்லையா? இதுதான் ரியல் எம்பவர்மெண்ட். இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் உடைய ஏம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது உருவாக்குனதுக்கான நோக்கம் முழுமையடைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இதுதான் விசிகா அதிகாரம் பெறுவதற்கும் திமுக, அதிமுக போன்ற கட்சியில ஒரு தலித் அதிகாரம் பெறுவதற்குமான டிஃபரன்சஸ். அப்போ விசிகா இந்த பவர்ன்றது எங்களுக்கு தேவையா இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், காலங்காலமாக மனுக்கள் கொடுக்குற இடத்துல இருந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆர்டர் போடுற இடத்துல நகர்ந்திருக்கிறோம். அப்போ இது வந்து நாங்கள் இன்டென்ஷனலாக கன்னிங் மைண்டோட திமுக கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை பார்த்து இதை ஏற்படுத்தினது கிடையாது. நாங்கள் எங்களா போல லாயலான ஒரு கட்சி டிஎம்கேக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோம். இல்லை, தேர்தலில் சரியாக சில தொகுதிகளில் தோழர்கள் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னதும் விசிக தலைவர் தானே. அவர் நீங்கள் நல்லா பாருங்க, இந்த குற்றச்சாட்டை நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். இந்த லைவ்ல பேசின வீடியோவை நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதில் தலைவர் எங்கே சொன்னார், எப்படி சொன்னார்னா அதாவது சில நேரங்களில் லைவ்ல தலைவர் பேசக்கூடிய விஷயங்கள் நியூஸ் கார்டாக கன்வெர்ட் ஆகும்போதோ அதோடைய தன்மை மாறாமல் கன்வெர்ட் ஆகணும். அவர் என்ன சொன்னார்னா 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறப்பாக பணியாற்றினீங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களே எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க, வாழ்த்துக்கள். ஒரு சில இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளவே 2 பிரிவாக நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. உயர்நிலை குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில இடங்களில் 2 பிரிவாக பிரிஞ்சு அவன் திமுக கூட்டணி தான் வேலை பார்த்தான். இப்படி சொன்ன மெசேஜ் வந்து எப்படி கன்வே ஆகி வந்து நியூஸ் கார்டில் வந்துச்சுன்னா இவரே பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாரு. இது வந்து விசிகாவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இது இந்த தேர்தலுக்கு முன்பும் விடுதலை சிறுத்தைகள் மேலே கட்சி மேலே ஒரு அட்டாக் நடந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகும் விசிகா வந்து தொடர்ந்து வந்து கார்னர் செய்யப்படுகிறது. விசிகாவுடைய ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சுன்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க் குறைஞ்சது, திமுகவுடைய ஓட் பேங்க் குறைஞ்சது, அதிமுகவுடைய ஓட் பேங்க் குறைஞ்சது, பாஜக ஓட் பேங்க் குறைஞ்சது, பாட்டாளி மக்கள் கட்சி ஓட் பேங்க் குறைஞ்சது. குறைஞ்ச வாக்கு சதவீதம் எல்லாம் தலித் வாக்கு சதவீதம் தான் சொல்லிட்டு அந்த கட்சி தலைவர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அப்போ எப்படி நீங்க இதை காயின் பண்றீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி 8லேருந்து 4 குறைஞ்சிட்டாங்க. அந்த குறைஞ்ச 4% தலித் ஓட் பேங்க் தான் சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எங்கன்னா சொல்லியிருக்காரா? அப்போ எப்படி வந்து இங்கே விசிகா 2 ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று, விசிகாவை தலித் கட்சி அப்படின்னு சொன்னா அது தலித் கட்சி, நாங்கள் தலித் கட்சியா, தலித்துகள் மட்டும் இல்லை எம்பிசி பிசி எல்லாருக்காகவும் போராடுற ஒரு இயக்கம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுது. அது பொய்யா? அது உண்மைதான். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அரசியல் விமர்சனங்கள் வரும்பொழுது அது என்ன, நாங்கள் தலித் கட்சியை வந்து இப்படி குற்றம் சாட்டுறீங்க, நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இப்போ தான் மேலே எழுந்து வந்துட்டு இருக்கோம், எங்கள் மீது இப்படியான விமர்சனம் வைக்கலாமா அப்படின்னு 2 விதமாக பேசுகிறாங்க. அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுன்னு கேட்குறேன். இன்டென்ஷன் ஆஃப் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு கேள்வியுடைய உள்நோக்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தலித் கட்சின்னு எங்களை வந்து பிராண்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னா, எங்களை வந்து ஒரு மாவட்டத்துக்கான கட்சி, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, இப்படிலாம் எங்களை பிராண்ட் பண்ண பார்த்தாங்க. அதெல்லாம் உடச்சி தான் அம்பேத்கர் அரசியலில் பேசி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தேர்தல் அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் தடையெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி
நான் தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்கன்னா என்னால் ஒரு 10 இஷ்யூஸை பட்டியலிட முடியும். அப்போது நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் விசிகால இருக்கக்கூடிய பட்டியல் இன மக்களை மட்டுமே ஒன்று சேருங்கன்னு எங்கேயும் சொல்லலை. எங்கள் தலைவர் சொல்கிறது என்னென்னா ஜனநாயக சக்திகளை ஒன்றுபடுத்துங்கன்றார். அவர் இன்னும் ஒரு படிப்பு என்ன சொல்கிறாருன்னா செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் மோர் டேஞ்சர் தென் ஐசோலேஷன் சொல்கிறார். அதாவது ஆல்ரெடி நீ தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு சமூகம், உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிறது என்பது நீ தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டதை விட பேர் ஆபத்தை சந்திக்க கூடன்றார். அப்போ மெயின் ஸ்ட்ரீமோட போய் மெர்ஜ் ஆகிறது தான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து நாங்கள் அனைவருக்குமான கட்சின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா விசிகாவுடைய ஓட் பேங்க் மொத்தமாக எஸ்சிஎஸ்டியுடைய ஓட் பேங்க் டிவிகேக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன் ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்குறேன். அப்போ என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னா இங்கே பாருங்கன்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா அப்போ நாம் தமிழர் கட்சியில் குறைஞ்ச 4% எஸ்சிஎஸ்டி ஓட் பேங்க்னு அவர் அறிவிக்கிட்டோம், நான் ஒத்துக்கிறேன். பாஜக 18 இருந்தாங்க, இன்னைக்கு 2க்கு வந்திருக்கிறாங்க. 16% எஸ்சிஎஸ்டி ஓட் பேங்க்னு அவங்க அறிவிக்கிட்டோம், நான் ஒத்துக்கிறேன். திமுக ஒத்துக்கிட்டோம், வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குல்ல, எங்க வாக்கு சதவீதம் குறைஞ்ச வாக்கு சதவீதம்லாம் தலித்தோட ஓட்டு தான் சொல்லட்டும், ஒத்துக்கிறேன். ஒன்று இந்த பக்கம் வரணும், இல்லைன்னா இந்த பக்கம் வரணும். அப்போ விசிகாவை கார்னர் பண்றதுக்கான ஏம் என்னன்னா இது பிஜேபியுடைய அசைன்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லீடருக்குமே பிஜேபியால் பிரைஸ் டேக் ஃபிக்ஸ் பண்ணிட முடியுது, ஆனால் விசிகாவால் முடியல. அப்போ முடியலன்னா என்ன பண்ணணும்னா அந்த தலைவரை டைல்யூட் பண்ணிடு. எப்படி கான்ஸ்டியூஷனை உங்களால் வந்து முழுமையாக நீக்க முடியல அப்படின்னா கான்ஸ்டியூஷனை டைல்யூட் பண்ணி அதோடைய வீரியத்தன்மையை குறைக்க முடியுமோ அது போல் திருமாவளவன் மேலே இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டியை குறைச்சிருங்க. இதுக்கு இன்டென்ஷனலாக சில ஊடகங்கள் எங்கள் மேலே திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வளருவோம், அது வேற விஷயம். ஆனால் இதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்ற நான் பாஜக எதிர்ப்பிலிருந்து விசிக பின்வாங்குகிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா சட்டசபையில் அமைச்சர் வன்னியரசு ஒரு கேள்வி எழுப்புறாரு பாஜக சம்பந்தமான கேள்விக்கு. சபாநாயகர் கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்லிட்டு அவரை ஆற்றுப்படுத்துறாரு, மட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறார். இன்னொன்று, இதே மாதிரி கடந்த காலங்களில் ஆளுநர் மாநில அரசுக்கு உட்பட்ட வேலைகளில் நான் செய்கிறேன், மக்கள் வந்து என்கிட்ட மனு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா விசிக எவ்வளோ பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கும், எவ்வளோ ஆக்ரோஷமாக அதை கண்டிச்சிருக்கும். ஆனால் இப்போ கண்டும் காணாமல் இருக்கு. அப்போ பாஜகவினுடைய எதிர்ப்பை மட்டுப்படுத்துறதுக்காக விஜய் விசிகாவை இப்படி பயன்படுத்துகிறாரான்னு ஒரு கேள்வி. அதாவது எங்கள் தலைவருடைய அரசியல் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும்னாலே ஒரு நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ் வேணும். அது இல்லாதவங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் ஒரு தேசிய பர்ஸ்பெக்டிவில் இருந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியிலிருந்து டிவிகேவும் டிஎம்கேவுமே ஒன்றா ட்ராவல் பண்ணுன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது பாசிச எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில், கூட்டணியாக இல்லாத வச்சு ஒரு கூட்டமைப்பாக. உதாரணத்துக்கு கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் எப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளே பிஜேபி எதிர்ப்பில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அது போல் ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறவர் எங்கள் தலைவர். அந்த கான்சியஸ்லேருந்து தான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு இப்போ கான்ட்ரடிக்டாக மாற்றிக்கிட்டு வராங்க. அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் சொன்ன விதம் என்னன்னா இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். பார்லிமெண்டேரியன் ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாடுடைய பார்ட்டியில் யாருக்கு அதிகமாக இருக்குது? டிஎம்கேக்கு அதிகமாக இருக்குது. அப்போது பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியிலிருந்து 2 கட்சியுமே வீரியமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி எங்கள் தலைவர் இந்த நேரத்தில் சொல்கிறாருன்னா பாஜக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அடிக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திட்டாங்க, சொல்லி அடித்தாங்க. மம்தா பானர்ஜி கட்சியை 2ஆக உடைச்சிட்டாங்க, அவங்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், பினராயி விஜயன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், ஒடிசால நவீன் பட்நாயக் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், சிவசேனா கட்சியை 2ஆக உடைச்சிட்டாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரும் அவரும் ஒரு வாலண்டியராக ரிசைன் பண்ணிட்டு பார்லிமெண்டேரியனாக போகிறாரு. அப்போது இதெல்லாம் நீங்கள் ஹோலிஸ்டிக்காக பாருங்கள். இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பு அரசியலில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவங்க. இது எல்லாவற்றும் பிஜேபி ஒரு இடத்தையும் சொல்லி அடிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செயல் திட்டம்ன்றது டெல்லியில் ஏற்பட்ட மாற்றம் தமிழ்நாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த புரிதல் இருந்தால் எங்களுடைய தலைவர் இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் திமுகவும் டிவிகேவும் பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில் ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்படி சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இதுவே முரண்பாடாக தெரியலையா? அப்போ கடந்த காலங்களில் பாஜகவுக்கு எதிராக திமுக என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பட்டியல் போட முடியும். திமுக கூட்டணி, அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நான் தான் உருவாக்கினேன், என்னுடைய பங்களிப்பு இதில் இருக்குன்னு தலைவர் திருமாவளவன் அடிக்கடி சொல்கிறார். அப்போ இந்த கூட்டணியை விட்டுட்டு தாவேக்கா கூட போகணுன்னா தாவேக்கா அதை விட பயங்கரமாக பாஜகவை எதிர்த்துருக்கணும்ல. கடந்த காலத்தில் அப்படி ட்ராக் ரெக்கார்டு இல்லைன்னாலும் இப்போ ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை இடங்களில் பாஜகவை கடுமையாக எதிர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே சொல்ல முடியாது நம்மளால. 100 நாள் வேலைவாய்ப்பு உட்பட எல்லா திட்டங்களும் சத்தம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டுட்டு வருது இல்லையா? இங்கே அதாவது திருப்பரங்குன்ற இஷ்யூஸில் அப்பீல் போயிருக்கிறாங்க. பாஜக டிவிகேக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இங்கே 4 கட்சி 5 கட்சியை ஒன்று சேர்த்து
கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதை விட அங்கே ரெண்டே கட்சி, ஒரே கட்சியில்னா ஏடிஎம்கே கூட போயிருந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். அவங்களுடைய சாய்ஸ் வந்து திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளோட நோக்கி தான் வந்தது. அப்போது அவங்க ஒரு 50 வருஷம் பாரம்பரியமான ஒரு கட்சி திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு 70 வருஷம் பாரம்பரியமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிச எதிர்ப்பு உணர்வை 2 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறதே அப்நார்மல் தான். அவங்க இனி பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றத அவங்கள நெறிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவையும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு இருக்குது. அந்த புரிதலில் இருந்து தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் காங்கிரஸோட கூட்டணி இனி இல்லைன்னு டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டாக? அப்போது காங்கிரஸ் தலைமை இயக்கக்கூடிய இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வருமா? இன்னி வரைக்கும் வரலை, வர வேண்டிய தேவையும் இல்லை. அவங்க இருக்கணும் தான் நம்மளும் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில் காங்கிரஸோட டிஎம்கே டிராவல் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு திமுகவே உணர்றாங்கன்ற நான் இல்லை உணர்றாங்க. நான் எந்த இடத்துல முரண்பாடாக இருக்குன்னு கேட்குறேன்னா, இப்போ திமுக எஸ்ஐஆர் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுறாங்க. அதில் தாவேக்கோட நிலைப்பாடு மௌனமாகவே இருக்குது. என்ன நிலைப்பாடு, ஏன் கையெழுத்து போடல, அதெல்லாம் எதுவும் தெரியல. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? அது முன்னாடி எடுத்தவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சிகள் இங்கே மாநிலத்திலையும் கூட்டணியில் இருக்காங்க, இந்தியா பிளாக்லையும் இருக்காங்கிறப்ப அவங்களோட இணைந்து செயல்படுறதுக்கு எது தடுக்குதுன்னு ஒரு கேள்வி இல்லை. அவங்களுக்கு வந்து ஏன் அவங்க இந்தியா பிளாக்குள்ளே வரல அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் வந்ததுன்னா, அவங்களுக்கு 0 பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க தான் கவர்மெண்ட். இப்போ இந்த கவர்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாடு அரசு இருக்கும் பொழுது பிஜேபி எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்றது விளைவுகளை, அதோட எஃபெக்டை நம்ம இப்போ ஃபீல் பண்ணுறோம். ஜிஎஸ்டியிலிருந்து மின்கட்டண உயர்வுன்றது அன்றைக்கி உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுடைய விளைவு தான். அன்றைக்கி ஒரு 2 வருஷம் எக்ஸப்ஷன் வாங்கி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் மின்கட்டணத்தை ஆனுவலி உயர்த்தலைன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போது அந்த 4 வருஷம் பிஜேபி கண்ட்ரோலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் போனதனுடைய விளைவுகளை இன்னைக்கு யார் அனுபவிக்கிறா? நீங்களும் நானும் தான் அனுபவிக்கிறோம். அப்போது அதிமுகக்கு எத்தனை வருஷம் பாரம்பரியம் இருக்குது? எத்தனை முறை அவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க? அவங்களாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸாக கிடையாது. பல முறை அமைச்சராக இருந்தவங்க, பல முறை அரசு நிர்வாகத்தை இயக்கியவங்க. அவங்களையே பிஜேபி டிஸ்மேண்டில் பண்ணி அழகாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயினவங்க. டிவிக்கு அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருக்குன்ற, ஓட்டு போட்ட மக்களுக்கு இருக்கா இல்லையான்றது தனி டிபேட். ஏன்னா மக்கள் வந்து உழைப்பை பார்க்கல, பணத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, ஐடியாலஜியை பார்க்கல, எந்த ஹார்ட் ஒர்க்கையும் பார்க்கல, போட்டாங்க ஓட்டை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படி முடிவு பண்ண முடியாது. ஸோ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் பிஜேபி கையில் கிடைச்சா நாளைக்கு இன்னும் தமிழ்நாடு பின்னோக்கி போகும். அப்போ அவங்க பிஜேபி பக்கம் போகாமல் அரவணைச்சு கொண்டு போக வேண்டிய தேவை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ்க்கு இருக்குது. அந்த பொறுப்புணர்வுலேருந்து தான் நாங்கள் விசிகா இதெல்லாம் நாங்கள் முன்வைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் கூட்டணியிலிருந்து, அதாவது டிவிகே கூட பவர் ஷேரிங்கில் போனோம். பவர் ஷேரிங்கில் போனதுனாலேயே திமுக கூட்டணியில் தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துலையாச்சு நாங்கள் திமுக கூட்டணியை விமர்சித்து எங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டோமா? அப்படி பண்ணியிருக்க வேண்டிய காரணங்கள் எங்களுக்கு ஏராளம் இருக்குது. பண்ண முடியுமா? திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த கிரைம் அகேன்ஸ்ட் தலித் யாரை பாதிச்சுது? விசிகேவை தான் பாதிச்சுது. நாங்கள் போராட்ட காலத்தில் உங்களோட இருந்தோம். எங்களுக்கு எல்லா அந்த எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் முதல்ல கையில் எடுத்த கட்சி விசிகா. நாங்கள் ஒன்று நாளைக்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போகிற கட்சி கிடையாது. எஸ்ஐஆரை நாங்கள் தான் எதிர்த்தோம், இவிஎம்ஐ நாங்கள் தான் எதிர்த்தோம், எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் தான் எதிர்த்து போராட்டம் பண்ணோம், ஓட்சோரியை நாங்கள் தான் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? நாளைக்கு நான் விசிகா வந்து ஆட்சி பிடிக்க போதா? தலைவர் திருமாவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரா? இல்லை, இப்போ கிரைம் அகேன்ஸ்ட் தலித் நடக்கிறதே இல்லையா? மயிலாடுதுறையில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. மயிலாடுதுறை சம்பவத்தில் விசிகா வந்து என்ன பண்ணனாங்க? நாங்கள் அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகி போயிட்டோமா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய விசிகா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆமா, ஆனால் தலைவர் பேசுனதாக ஒரு ஆடியோ வெளியானுச்சு. என்ன பேசினாரு? அதுதான் விஷயமே. இதுதான் வந்து ஒரு கட்சியை கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கன்ற. எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, அது சஸ்பீசியஸ் டெத்து. ஒரு விக்டிம் இறந்துடுறாங்க அப்படின்னா, தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து மர்மமான முறையில் இறந்துடுறாங்க அப்படின்னா, சஸ்பீசியஸ் டெத் கேஸை ஃபாலோ பண்ண, அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரீடு வித் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட். அவர் எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலே போதும், எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் வரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் ஏதாவது பாடியில் இருக்கா, ஃபேமிலி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. டாக்டர்ஸ் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. ஒரு
அடிச்சு கொலை பண்ணி மாட்டியிருந்தாங்கன்னா இங்கே நெக் போன் உடஞ்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஆட்டோஸ்பி ரிப்போர்ட்டில் கிளியராக வரப்போகுது. அதற்கு டாக்டர் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அப்போது அந்த ரிப்போர்ட்டில் மேபி அது கொலைன்னு வந்தால் அது ஹானர் கில்லிங், இல்லை அப்படின்னா அது சூசைடு. அப்போ சூசைடு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேஸை விசாரிக்கிறது வேற, ஹானர் கில்லிங் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேஸை விசாரிக்கிறது வேற. அப்போ அந்த இடத்துல நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அரசியல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விசிக்கு அதை அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எங்கள் மேலே என்ன பிராண்ட் வந்துடும்? அப்போ எந்த ஒரு இடத்துல அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி எங்களை எப்படி பார்ப்பான்? அப்போ இந்த இடத்துல அது உண்மையில இப்போ கவின் ஆணவ படுகொலை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது வெளிப்படையாக நடந்தது. ரெசிப்ட்ஸா லாக்யூட்னு சொல்லுவாங்க சட்டத்துல. சூசைட் பண்றாங்க அப்படின்னா சூசைடாவே எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த இரண்டு சமூகங்களுக்கு இடைப்பட்ட அழுத்தம் தானே அவங்களை அந்த நிலையை நோக்கி நகர்த்துது. கரெக்ட். அப்ப சூசைடுக்கு ரீசன் என்ன? இன்ஃப்ளூஷன்ஸ், பின்னால இருந்து ஒரு ரெண்டு சமூகங்களுடைய அழுத்தம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற, ஹானர் கில்லிங்ன்றது வேற. அதோட தன்மையை மாறிடுங்க. இந்த ரெசிப்ட்ஸா லாக்யூட்டர்னு சொல்லுவாங்க சட்டத்துல. தி திங்க் இட் செல்ஃப் ஸ்பீக். ஆனா அதை பாக்குறப்பவே அது சூசைடா இருக்குமா அல்லது கொலையா இருக்குமா? எதுல இருந்து முடிவுக்கு வருவீங்க? சரி, நான் ஹானர் கில்லிங்னு சொல்றேன், ஒரு நான் தலித் இல்ல அது சூசைடுன்னு சொல்றீங்க. எது முடிவு பண்ணும்? ஆட்டோஸ்பி ரிப்போர்ட் முடிவு பண்ணும். அந்த ஆட்டோஸ்பி ரிப்போர்ட்ல டாக்டர் கமிட்டியில நம்மளுடைய ஆள ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்றோம். இதுதான் பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு தலைமையில இருந்து சரியா நெறிப்படுத்தி கொண்டு போறது. எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அதை கலவரமா மாத்துறதுக்கு? விசிகா நினைச்சிருந்தா அதை கொண்டு வந்து ரோட்ல கொண்டு வந்து வச்சு அதை கலவரமாக்கி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் தட்டுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? இது மூலிமா டிவிக்கு ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாதா? கிரியேட் பண்ணி எங்களால் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அடைய முடியாதா? அதை நாங்கள் பண்ணோமா? அப்போ ஏன்டா நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு இந்த கேள்வி. விசிகா நீங்கள் ஏன் நேர்மையாக இருக்கிறீங்க? அதை ஹானர் கில்லிங்கா இல்லைனாலும் ஹானர் கில்லிங்னு பண்ணி அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை, பொலிட்டிக்கலாக ஒன்றும் பண்ண வேணாம், டெக்னிக்கலாக அதாவது பண்ணலாங்கிறப்ப தானே இந்த கேள்வி வருது. அது திரும்ப பேசல, திரும்பவுடன் இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்போ அதுதானே சர்ச்சைக்குரிய ஒரு தலைவருடைய வாய்ஸ். அதில் கிளியர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, ஆட்டோஸ்பிக்கு அலோவ் பண்ணுங்க, டாக்டர் கமிட்டியில் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அனுப்புங்க, பாதிக்கப்பட்ட விக்டிம் ஃபேமிலியை சார்ந்தவங்க பாடியை ரொம்ப ராவாக பார்க்க விடுங்க, அதில் ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பண்ணி ரிப்போர்ட் வரட்டும். மேபி அது ஹானர் கில்லிங்காக இருந்தால் விசிக்கா நாங்கள் அந்த மக்களோட நிற்போம், அதுக்காக போராடுவோம். இல்லை அதுக்கு பின்னால் அழுத்தம் இருக்குது, சூசைடுனால யாரும் போய் விரும்பி சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ சூசைடுக்கு என்ன ரீசன்? அந்த பர்ஸ்பெக்டிவ்ல கேஸ் போகட்டும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சஸ்பீசியஸ் டெத்தை ஹானர் கில்லிங்னு எடுத்து அரசியல் படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. அதை பண்ணக்கூடிய கட்சி நாங்கள் கிடையாது. நாங்கள் அந்த அரசியலை பண்ணலை. அப்போது அப்படி அதை நாங்கள் பண்ணோம்னா எங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, இந்த ராமதாஸ் தரப்பிலிருந்து வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைன்ற மாதிரி ஆகிடும். எங்களுக்கு அது காரணம் தேவையில்லை. நாங்கள் அதில் பொலிட்டிக்கல் கெயின் அடையணும்னு நினைக்கல. நீதி வேணும், நியாயம் வேணும், சரியான ஒரு சொல்யூஷனை நோக்கி அது நகரணும். அப்படி தானே ஒரு இஷ்யூஸ் வரும்போது தாங்க ஒரு தலைமை பண்பு வெளிப்படும். எங்கள் தலைவர் அதை அவருடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தா அரசியல் பண்ணியிருக்கணும். விசிக்கு அதில் அது பண்ணல நாங்கள். அப்போ இது நீங்கள் உடனே இது நாள் வரைக்கும் விசிக தலைவர் மீது வைக்கப்படாத விமர்சனங்கள் எல்லாம் இப்போ வைக்கப்படுறதுக்கான பின்னணி என்னன்னு பார்க்குறீங்க? அதாவது இதற்கு முன்னாடி வைத்ததெல்லாம் பகைமுரணான சக்திகள், இப்போ வைக்கிறதெல்லாம் நட்பு முரண் உள்ள சக்திகள், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப தோழமை உணர்வு உள்ள சக்திகள். யாரை சொல்றீங்க? திமுக உள்ளிட்ட பலர் தானே இப்போ விசிகாவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் திரும்ப கொஞ்சம் ஸ்டாண்டை மாற்றி திமுகவோட அங்கே நட்புல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தாவேக்கா ஐடி அதனுடைய ஐடியில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய சிலர் திரும்பவே மிக மோசமாக விமர்சிக்கிறாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் நம்ம உடச்சி பேசணும்னா வைகோ, மாணிக்கம் தாகூர் இவங்க எல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், வைகோக்கு ஏதாவது ஒரு அழைப்பு இருந்ததா டிவி கேட்டு இருந்து எங்களுக்கு லெட்டர் வந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க? கேட்க வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சொந்த சின்ன பார்த்தாங்க, போயிட்டு ஆதவர்ஜுனா பார்த்துட்டு ஆதவர்ஜுனா போய் பார்த்தாரு. அவரை இவர் போய் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து அந்த அரசை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் 2 இடத்தோட கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா அதனால தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆச்சு. கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. வைகோ இனிமேட்லேருந்து அந்த இடத்துல எந்த இடத்துலையும் டிவிக்கு கவர்மெண்ட்டை தாங்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் வராரு. வைகோ என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா, திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், அதனால தான் திமுகவுடைய ஊழல் நாங்கள் விமர்சிக்கலன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அயோக்கியதனமான அரசியல். இப்போ டிவிக்கோட இருக்கிறாரு. டிவிக்கேல இருக்கக்கூடிய ஊழலை இப்போ அவர் முன்வைக்க மாட்டார். எப்போ முன்வைப்பார்னா, நாளைக்கு டிவிக்கேலேருந்து வெளியே வரும்போதோ நான் கூட்டணியிலிருந்து எப்படி விமர்சிக்க முடியும் அப்படின்னு நாளைக்கு, அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் தான் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைப்பாராம். இவர் ஒரு நல்ல தலைவர். நாங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே சில விமர்சனங்கள் முன் வச்சா நீங்கள் சதியில் ஈடுபடுறீங்கன்றீங்க. இது எப்படி இது? அப்போ மக்கள் நலனை கூட்டணியில் இருக்கிறன்றதுக்காகவே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல லீடரு,
மக்கள் நலனை கூட்டணியில் இருந்தாலும் இது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லன்னு பேசக்கூடிய தலைவர் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றவரா, துரோக அரசியல் செய்யறவரா? எங்க தலைவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்க, முதல்வர்கிட்ட சொல்லுங்க, பொதுவெளியில போராடாதீங்க அப்படின்லாம் சொல்றாருல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் எல்லா இடத்துலையும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மூமெண்ட் நடத்தினா அது மக்களுக்கான மூமெண்ட்டாகவே இருக்காது. அதை டிவிகே கட்சி பண்ணட்டும். இப்போ டிவிகே கட்சிக்குள்ளே சிலருக்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் முரண்பாடு இருக்கும்ல, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த முரண்பாடு இருக்குல்ல, அதில் அவங்க வெளிப்படுத்திட்டு போயிட்டோம், அது தப்பு கிடையாது. எல்லாத்தையும் பிஹைண்ட் ஸ்க்ரீனும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஓப்பனாக வந்தும் பேச முடியாது. எங்களுடைய தலைவர் எந்த இடத்துலையுமே பதவி ஆசைக்காக இந்த முடிவை எடுத்தவர் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் ட்ராவல் பண்ணுறோம். திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு நெட்வொர்க் கொடுத்தார், எங்களுக்கு வலை விரிச்சார். நீங்கள் வாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறேன்னாரு. இதை உறுதிப்படுத்தினது யார்? அன்புமணி ராமதாஸ். ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை போயிட்டு உருவிட்டு இருக்கிறாரு, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். அப்போது எடப்பாடி கிட்டேருந்து எங்களுக்கு ஆஃபர் இருந்தது, நாங்கள் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணோம். இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத எங்களை நோக்கி தான் காய் நகர்த்தினார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் எங்களை மனசாட்சி அங்கே தான் இருக்குதுன்னு பேசினார். வெளிப்படையான அழைப்பு. துணை முதலமைச்சர், நாங்கள் அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணோம். ஏன் இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய தலைவர் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்றது தான் டிவிகேவுடைய விருப்பமாக இருந்துச்சு. இப்போ அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரொபோசலை எங்கள் தலைவர் ரிஜெக்ட் பண்ணார். எந்த இடத்துலையுமே கூட்டணிக்கு தலைவர் திருமா அவர்கள் வந்து இந்த இடத்துல இந்த குந்தகத்தை விளைவிச்சாருன்னு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், எல்லா இடத்துலையுமே அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய வேலையை தான் நாங்கள் செஞ்சோம். ஈவன் எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கலாமாத போது கூட நாங்கள் வந்து அதை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் தலைவர் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக ஒன்று சொன்னார், எதிர்கட்சியாக இருந்த கட்சி தேமுதிக, அவங்கள அந்த பார்வையிலிருந்து தான் பார்க்கணும் அப்படின்னாரு. எந்த தலைவருக்கு வர சொல்லுங்க இந்த மெச்சூரிட்டி, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி? எனக்கு ஏங்க 8 கொடுத்தீங்க, எங்களுக்கு தேமுதிக ஏன் 10 கொடுத்தீங்கன்னு தான் கேட்பாரு. நானும் உட்பட எதிர்பார்த்தேன். 10+1 என்ன, அவங்களுக்கு என்ன போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு கேட்பாருன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். அவங்க ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்தவங்க, அவங்கள ஒரு மாதிரி வேல்யூ பண்ணணும்னு சொல்லி மெச்சூர்டாக பேசினார். ஆனால் இவரை போயிட்டு சோஃபா அரசியல் அப்படின்னு இழிவுபடுத்தினா இது என்னது இது? அப்போது நீங்கள் வந்து அரசியலுக்காக தான் விமர்சிக்கிறீங்கன்னு நம்ம வச்சுக்கலாமா? அப்போ இதில் இன்னும் ஒரு கேள்வி என்ன எழுப்பப்படுது திருமாவை நோக்கி அப்படின்னா, கடந்த காலங்களில் மேடைக்கு மேடை முழங்கியவர் திருமா. எதை பற்றி அப்படின்னா, அதிமுக அழிஞ்சிடக்கூடாது, அதிமுகவை பாஜக மெல்ல சுவீகரிக்குது, அதை வந்து சிதறடிக்க பார்க்குதுன்னு பல கருத்துக்கள் சொன்னார். இன்னைக்கு அதே விஷயங்களில் தாவேகா பண்ணும் பொழுது ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி. அதாவது தமிழ்நாடு ஒரு பைப்போல் பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விட, எடப்பாடியை விட எங்கள் தலைவர் தான். ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி தன்னை பிளான் பண்ணிக்க ஆசைப்பட்டுச்சு. அது அந்த பார்வையிலேருந்து அதை விமர்சனித்து முன் வச்சார். அதிமுக ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? முதல்ல இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கை ஆரம்பித்தது யார்? லீமா ரோஸ் எந்த கட்சியை சார்ந்தவங்க? அதிமுகவுடைய எம்எல்ஏ. அவங்க யாருடைய பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் அதிமுகவுடைய நேச்சரா? அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவருடைய ஒரு ஃபியூனரலில் கலந்துட்டா கூட பதவி பறிச்சிருவாங்க, ஒரு கல்யாணத்தில் கலந்துட்டா கூட பதவி போயிடும். இல்லை, அப்போது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு தானே வச்சோம், இப்போது அரசியல் நாகரிகமாக இல்லை. அந்த லெகசியில் தானே நீங்கள் வரீங்க. அப்போ அன்னைக்கு வந்து ஜெயலலிதா பண்ணது தப்புன்னு நீங்கள் எடப்பாடி சொல்லுவாரா? நீங்கள் அந்த லெகசியை தானே கிளைம் பண்ணுறீங்க. உங்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ யார் எதிரில் நின்று ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய பதவியேற்பு போய் கலந்துக்கிறாங்க. டிவிகேவோட பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா இவங்க தான். அப்போது அவங்க மேலே இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அப்போ எடப்பாடிக்கே அது வந்து அதுக்கு வருத்தம் இல்லை. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, என்னை எதிர்க்கிறவன் கட்சி விட்டு போட்டேன்னு நினைக்கிறார். லீமா ரோஸ் தான் தொடக்கத்தில் சொன்னாங்க, அதிமுக தாவேகா இடையில பேச்சுவார்த்தை நடந்து அதான் சொன்னாங்க. அது சொன்னாங்கல்ல, இது யாருடைய ஒப்புதல் இல்லாத பேசியிருப்பாங்க? எடப்பாடியோட ஒப்புதல் இல்லாத அவங்க பேசியிருப்பாங்களா? அப்படி பேசி இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை வந்து இந்த பக்கம் நிர்மல்குமார் மறுத்துட்டார், இல்லை அப்படி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லிட்டார். அப்போது உங்களை மீறி பேசின லீமா ரோஸ் மேலே எடப்பாடி நடவடிக்கை எடுத்தாரா? ஏங்க 2017 தான் நான் ஊழல் கணக்கே எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு விஜய் அடம் பிடிக்கிறாரு சட்டமன்றத்தில். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, 2017 தான் தமிழ்நாடு குட்டி கெட்டி சவரா போச்சுன்னு சொல்கிறாரு. இந்த 2017 யார் ஆட்சி? எடப்பாடியுடைய ஆட்சி. எடப்பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உள்ளே உட்காந்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டு. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் ஏற்படுற இந்த பிரச்சனை குறித்து ஒரு கவலை இல்லாத பொழுதோ மற்ற எலமெண்ட்ஸ்லாம் கவலைப்படுறது அதனால எந்த எஃபெக்ட்டுமே இல்லைன்னு சொல்ல வரேன். அதுதான் எங்கள் தலைவர் நீங்கள் போய் எடப்பாடி கிட்ட கேளுங்கன்றாரு. இல்லை, அது
ஒன்று அதிமுக அழியுது, அதிமுகவை அழிக்க முயற்சி பண்ணுறாங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று பாஜகவோட கூட்டணியில் இருந்தவங்கள்ட்ட தானே அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்கிருந்து அமமுகவில் இருந்து காமராஜ் அழைச்சிட்டு வர போறார். இங்கிருந்து 20 பாஜக யாரோட கூட்டணியில் இருக்கு? பாஜக யாரோட கூட்டணியில் இருக்கு? அதிமுக கூட்டணியில் இருக்கு. அப்போ அந்த பாஜக கண்ட்ரோல் இந்த அதிமுக இருக்குன்னா, அந்த அதிமுகல இருந்து ஒரு ஃபிராக்ஷன் வெளியே வராங்கன்னா அவங்க பாஜகவுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறாங்கன்னு தான் அது புரிதல். இல்லைன்னா அவங்களே சேர்த்துல பிடிச்சிருக்கணும் பிஜேபி. இல்ல, கடந்த காலங்களில் அந்த நபர் வந்து ஆர்எஸ்எஸோட நெருக்கமா இருந்திருக்காரு. எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸோட மேடை ஆர்எஸ்எஸ்லயே இருந்த உறுப்பினர் தாங்க நிர்மல்குமார். அப்போ அதெல்லாம் விசிக்கு எப்படி பாக்குறது? இங்க வந்தா விஜய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய முகம் கொடுத்துறாரா, அல்லது வாஷிங் மிஷின் மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கா? இது நீங்க டிவி காரங்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இவங்க எல்லாருமே விஜயோடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்னா தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதில் லாஜிக்காக எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த கேள்விக்கு நம்ம விசிக்கா நாங்கள் வெளியிலிருந்து அதை நாங்கள் விமர்சிக்க முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அதிமுகன்ற ஒரு கட்சி இங்கே வந்து குதிரை பேரத்தினால பாதிக்கப்படுற கட்சி அதிமுக. அந்த அதிமுகவுடைய தலைமை கிணத்துல கல் போட்ட மாதிரி இருக்கிறார். அப்போது அந்த கட்சியை அழிவு நோக்கி போகிறத பற்றி அவருக்கே கவலை இல்லைன்னும் போதோ சுற்றி இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பேசினாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். கடந்த காலத்துல அப்படி தானே இருந்தாங்க. அப்போ திரும்ப அந்த இடத்துல டிவிகேன்ற இவ்வளோ பெரிய ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸாக வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஈவன் டிவிக்கே எதிர்பார்க்கல. அப்போது இந்த இடத்துல இந்த பைப்போல் பாலிடிக்ஸை ஒரு நியோ ஏடிஎம்கேவா டிவிக்கே வந்து தன்னை கட்டமைச்சிக்குது. இதை யாரும் அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் விசிக்க விமர்சிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அதனால் என்ன எஃபெக்டிவ்னஸ் இருக்கும்? யாரும் அதை அலோவ் பண்ணக்கூடாது, ஏடிஎம்கே அலோவ் பண்ணக்கூடாது. பட் ஏடிஎம்கே வந்து கம்முன்னு ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறாங்க அதில். அப்போ என்ன ஆகுனா, அதிமுகன்ற ஒரு கட்சி பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை சரி பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு இருக்கு. இந்த ஊடகங்கள் வந்து எடப்பாடியை நோக்கி இந்த கேள்வியை கேட்கறது இல்லை. திருமாவளவன் எங்கே இருக்கிறார் பாரு, அவரை நோக்கி மைக்கை கொண்டு போ, அவரான இந்த கேள்வியை கேளு, கான்ட்ரவர்ஷியலான ஒரு பதிலை வாங்கு. டிவிகேக்கு எதிராகவே பேசுறாரு, இல்லை திமுகக்கு எதிராகவே பேசுறாரு, இதுவா சப்ஜெக்ட்? எங்கள் தலைவரை இவ்வளோ ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாங்களா? ஏன் இப்போ மட்டும் பேசுகிறாங்க? விசிகா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் போய் பங்கேற்று இருக்கிறத விரும்பாத துஷ்ட சக்திகள் பண்ற வேலை இது. தூய சக்தி அது மாதிரி துஷ்ட சக்தி அவங்க உண்மைதாங்க. அது இன்னைக்கு டிவிகே பவர் ஷேரிங்ல இருந்து விசிகேவை கழட்டி விடுறதுக்கான ஒரு அரசியலும் நடக்குது. இப்போ வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வேக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓ இன்னும் பாஸ் பண்ணல. ஆனால் அரசாணையே பிறப்பிச்சிட்டாரு, அன்புமணியுடைய கோரிக்கையை ஏற்றுன்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க. இவங்களா நெருங்கி போறாங்க கிட்ட. இல்லை, இவங்க போனாலும் அங்கே அளிக்கக்கூடிய மரியாதையை பார்த்தீங்களா? அந்த மாதிரி விசிக தலைவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு மரியாதை, அது தொடர்பான வீடியோ எதுவும் வெளியான மாதிரி நான் பார்த்து கேட்கக்கூடாது. எங்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆனதுக்கு எங்கள் தலைவர் தான் காரணம்ட்டு ஆதவ அர்ஜுனா போன்ற முன்னணி அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அது எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் அன்புமணி போகும்பொழுது அமைச்சர் ஆனந்த் அவர் கொடுத்த மரியாதைங்கிறது ரொம்ப உச்சபட்சமாக இருக்கு. அவங்க கூட்டணியில் உள்ள போய் சேர்ந்துருவாங்களோங்கிற அளவு கூட அது பேச்சுவார்த்தை முகத்தை கிளப்பினுச்சு. யாழினின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியுடைய ஒரு கவுன்சிலர், அவங்க வந்து ஒரு கட்டிடம் ஓப்பன் பண்ணுறாங்க. புசியானந்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்றாரு. அவர் எங்கள் தலைவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதெல்லாம் இப்போ கூட்டணி கட்சி தோழமை கட்சி கூட்டம் நடக்கும்பொழுது கூட 2 அமைச்சர்கள் வந்து ரொம்ப வெளியிலேருந்து ரிசீவ் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த மரியாதைலாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பசங்க எல்லாருமே, அது பிரச்சனை கிடையாது. டிவிக்கே எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அது வேற. நான் சொல்கிறது, யார் நெருங்க நினைக்கிறா? ஒரு பக்கம் பிஜேபி நெருங்க நினைக்குது, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்க நினைக்குது. நாங்கள் யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம்? பிஜேபியை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம், பாட்டாளி மக்கள் கட்சியை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இந்த இடத்துல டிவிகேவோட இணைஞ்சு சில நேரங்களில் பயணம் செய்ய வேண்டிய காலத்தின் தேவை இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அப்போது இந்த 6 மாதம் விசிகா பவரில் இருந்து என்ன நாங்கள் அச்சீவ் பண்ண முடியுமோ அதில் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது. எங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்ன ரெமிடி கொடுக்க முடியும், இதில் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது. பிஜேபி உடைய கைப்பாவையாக டிவிக்கே மாறக்கூடாது, இதில் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது. இது வரைக்கும் மாறலை அப்படின்னு நம்புறீங்க? மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படையாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நீங்கள் திருப்பரங்குன்றத்தை தாண்டி இந்த இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டில் இவங்க சரியான வாதத்தை முன்வைக்கல. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் துறையில் ஊழல் நடக்குது, அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறதுக்கு அப்படின்னு ஞான சௌந்தரியங்கிற ஒருத்தவங்களே புகார் சொல்கிறாங்க, தாவேக்காவை சேர்ந்தவங்களே. அதை அடுத்து நீங்கள் பல விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கல, அல்லது மத்திய அரசினுடைய திட்டங்களை உள்ள எளிதாக அலோவ் பண்ணுறாங்க. 1 மாதம் தாங்க ஆயிருக்கு, 40 நாள் முடிஞ்சிருக்கு. பார்ப்போங்க, 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது லீகல் ஸ்டாண்ட்லாம் வந்து நான் தான் சொன்னேனே,
நீங்கள் டிவிகே கவர்மெண்ட்டை திமுகவோட இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு உணர்வை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படுத்துகிற அந்த எதிர்ப்பு உணர்வோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. விசிகாவுடைய எதிர்ப்பு உணர்வோட கம்பேர் பண்ணாதீங்க. இல்லை, நம்ம விசிகா மாதிரி கோர் பாலிடிக்ஸ் பேசுறதுன்னு கூட விரும்பல. வெல்லும் சனநாயகம் அல்லது இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னிலைப்படுத்துறது இதெல்லாம் கூட வேண்டாம். ஆனால் மேலோட்டமாக கூட பாஜக எதிர்க்க தயங்குறாங்களேங்கிற இடத்துல இருந்தால் அந்த விமர்சனம் எல்லாமே வரும். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகிடப்போகுது. அதெல்லாம் அப்படி ஒருவேளை அவங்க எதிர்க்கலைன்னா யாருக்கிட்ட அம்பலப்பட்டு போக போகிறாங்க? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இறுதி எஜமானர்கள் யார்? மக்கள் தான். இப்போ அவங்க வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. பிஜேபிக்கான ஸ்பேஸை டிவிக்கு கொடுத்துச்சுன்னா இன்றைக்கி அதிமுகக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதுதான் டிவிக்கும் ஏற்பட போகுது. அதை அவங்க ஏற்படுத்திக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி. சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு சமூக நீதித்துறைன்னு மாற்றப்பட்டது சரிதான் அப்படிங்கிறாரு. அதே கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மாநில பொறுப்பாளர்கள், ஒன்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமார், இன்னொன்று துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கௌதம சன்னா, இவங்க எல்லாருமே அது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை தான் சரியான ஒரு விஷயம், அதை மாற்றிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாண்டு வேணும்? இதில் வந்து விசிகாவுடைய அமைச்சர் ஸ்டாண்டு வேணுமா இல்லை விசிகாவுடைய பார்ட்டி ஸ்டாண்டு வேணுமா? இல்லை, தமிழக அமைச்சர் ஸ்டாண்டு எடுத்துக்கிறதா விசிகாவின் பொதுச் செயலாளர் ஸ்டாண்டு எடுத்து? எங்கள் கட்சி ஸ்டாண்டு வேணால் நான் பேச முடியும். கட்சி ஸ்டாண்டுங்கிறப்ப தலைவர் சொல்றது கட்சி ஸ்டாண்ட்னா தலைவர் இன்னும் மௌனமாகவே இருக்கு. தலைவருக்கு அடுத்த நிலையில் யார் இருக்கா? பொதுச் செயலாளர் இருக்கு. பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? அந்த பேர் மாற்றினது தவறுன்றாரு. அது ஒரு வரலாற்று பிழைன்றாரு. சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது வந்து எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கி தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அட்டைன் பண்ண முடியும். தலித் எஸ்சி/எஸ்டி மக்களை மட்டுமே நீங்கள் வந்து ரிஃபார்ம் பண்ணிலாம் சோஷியல் ஜஸ்டிஸ் அட்டைன் பண்ண முடியாது. சமூக நீதினாலே எல்லா சமூகத்துக்கான நீதியும் சமமான வாய்ப்பையும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சமமான ரிசர்வேஷன்ஸில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பங்கிட்டு கொடுக்கும்போது தான் அதை அட்டைன் பண்ண முடியும். இதில் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர் மாற்றிட்டுன்றதுனாலே அது மந்திரம் அப்படின்னு கிடையாது. அது எல்லா சமூகங்களும் உள்ளடக்கியது தான். இதில் எங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லைன்றதை எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் வெளிப்படுத்திட்டார். அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து ஸ்டேட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர். அவருக்கு இருக்கக்கூடிய முரணை பிஹைண்ட் ஸ்க்ரீன் தான் வைக்க முடியும், வெளிப்படையாக வந்து பேச முடியாது. இப்போ அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் அண்ணன் வன்னியரசுக்கு இருக்காது, இருக்கவும் கூடாது. அவர் ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் அவர், அதனால் அவர் அதை பேசியிருப்பார். ஆனால் அவர் அரசுக்கு வலியுறுத்தியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நேம்ன்றது வந்து ஒரு அடையாளம். அதை நம்ம இழந்துட்டோம்னா அது ஒரு, அதாவது ஹாஸ்டல்ஸ் பேர் மாற்றினதுலாம் வேறு, விடுதிகளுக்கு பேர் மாற்றினாங்க திமுக ஆட்சி காலகட்டத்தில், அது வேற. அது இதோட எல்லா விடுதிகளுக்கும் மாற்றினாங்க. கல்லர் அந்த சம்பந்தப்பட்ட விடுதிகளுக்கும் பேர் மாற்றினாங்க. எல்லா விடுதிகளுக்கும் மாற்றினாங்க. தெருக்களுடைய சாதி பேரை நீக்கினாங்க. இதெல்லாம் ரிஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ், கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ரிஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ். இது ரிஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸாக நம்ம பார்க்க முடியாது. இதில் ஒருவேளை வந்து இதை ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ரொம்ப நன்றி. பல கேள்விகளுக்கு நிதானமாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு நேர்காணலுக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.